கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. We praise you Lord Jesus. ஹல்லேலூயா. நல்லவர், வல்லவர், போதுமானவர், உண்மை உள்ளவர், கிருபை உள்ளவர் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த பரிசுத்த இரத்தத்தால் எங்களை கழுவும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். Father, we adore you. Lay our lives before you. How we love you. Jesus, we adore you. Lay our lives before you. How we love you. Spirit, we adore you. Lay our lives before you. How we love you. நம்முடைய ஆண்டவர் திரித்துவ ஆண்டவராக இருக்கிறார். Father, Son and the Holy Spirit. Let's sing this chorus again. Father, we adore you. Lay our lives before you. How we love you. Jesus, we adore you. Lay our lives before you. How we love you. Spirit, we adore you. Lay our lives before you. How we love you. பிதாவே தொழுகிறோம், எங்களை படைக்கிறோம், உம்மில் அன்பு கூறுவோம். இயேசுவே தொழுகிறோம், எங்களை படைக்கிறோம், உம்மில் அன்பு கூறுவோம். ஆவியே தொழுகிறோம், எங்களை படைக்கிறோம், உம்மில் அன்பு கூறுவோம். பிதாவே தொழுகிறோம், எங்களை படைக்கிறோம், உம்மில் அன்பு கூறுவோம். இயேசுவே தொழுகிறோம், எங்களை படைக்கிறோம், உம்மில் அன்பு கூறுவோம். ஆவியே தொழுகிறோம், எங்களை படைக்கிறோம், உம்மில் அன்பு கூறுவோம். எபேசியர் 5வது அதிகாரம் 2வது வசனம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். Ephesians chapter 5 and verse 2. And walk in love as Christ also hath loved us, and that given himself
for us an offering and a sacrifice to God for a sweet smelling savor. Here we see that Christ offered himself to God as for a sacrifice, as a sweet smelling savor. கிறிஸ்து நமக்காக, கிறிஸ்து இந்த உலகத்தில் பலியானது யாருக்காக என்று கேட்டிங்கன்னா நமக்காக. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். முதலாவது வசனம் இதில் ஆரம்பிக்கும் பொழுது, ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, you have to follow Christ, and in that you have to please God. Let's read 5:1. Be therefore followers of God as dear children. Okay, as dear children we must be followers of God. How to follow the Lord? For that we have to look to Christ. கிறிஸ்து எப்படி அன்பிலே நடந்து கொண்டாரோ, கிறிஸ்து எப்படி தேவனுக்கு தம்மை ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தாரோ, அதே போல நாமும் அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அந்த அன்பிலே நடந்து கொள்ளுகிறவர்களுடைய குணாதிசயங்களை பார்க்கும் பொழுது அவங்க எப்படி இருக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3:4 மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும். So what is good, what is worthy? Just to praise God. தேவனை ஸ்தோத்தரிக்கும் பொழுது நமக்கு கிருபை பெருகுகிறது. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று இயேசு என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். இயேசு அந்த கழுதையில் பவனி வரும்பொழுது பிள்ளைகள்லாம் இயேசுவுக்கு ஓசனா என்று சொல்லும்போது அங்கே இருக்கிறவங்க அதட்டுறாங்க. அவங்கள சும்மா இருக்கும்படி சொல்லணும்னு ஏசு சொல்கிறாரு, இவர்கள் கூப்பிடாவிட்டால் கல்லுகளே கூப்பிடும் என்று இயேசு சொன்னார். அப்படியாக he dwells in the midst of the praises of his people. கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். இங்கே மத்தேயு 21:14 வசனம் 15-16 அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபம் அடைந்து அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகுடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். சங்கீதம் 8 எழுதப்பட்டிருக்கிறதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. குழந்தைகள் வாயினாலும் பாலகர் வாழும் துதி உண்டாகும்படி செய்தி என்கிறத வாசிக்கலையா அப்படின்னு கேட்குறாரு. அந்த சத்தத்தை நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லும்பொழுது ஏசு சொல்கிறார், ஆம் கேட்கிறேன். நம்ம எப்பொழுதெல்லாம் கர்த்தரை துதிக்கிறோமோ அதை இயேசு கேட்கிறார். இந்த இயேசு நம்முடைய துதியை கேட்குறாரு அப்படின்னு சொல்லும்பொழுது அது மிகுந்த மகிழ்ச்சியை நமக்கு தருகிறதா இருக்கிறது. செப்பனியாவிலே ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். Turn your Bibles to Zephaniah chapter 3. Zephaniah 3:17. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். Let's read Zephaniah 3:17. The Lord thy God in the midst of thee is mighty. He will save thee. He will rejoice over thee with joy. He will rest in his love. He will joy over thee with singing. He will joy over thee with singing. இந்த தமிழில் அந்த அளவுக்கு அது
எக்ஸாக்ட் ட்ரான்ஸ்லேஷனாக இல்லை, அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார்னு எழுதியிருக்கு. ஆங்கிலத்தில் இந்த லாஸ்ட் சென்டென்ஸ் ரீட் இட் அகெயின். He will rejoice over thee with joy. He will rest in his love. He will joy over thee with singing. He will joy over thee with singing. அவர் உன் பேரில் பாடி களி கூறுவார், அப்படி தான் சொல்லணும். He will joy over thee with singing. அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. He will joy over thee with singing. So God dwells in the midst of our praises. He is in our midst. அவரை நம்ம கனப்படுத்த வேண்டும், ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து தம்மையே நமக்காக ஒப்பு கொடுத்தது போல நாமும் அன்பில் நடந்து கொள்ள தேவன் கிருபை செய்வதாக. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம். நீர் உண்மையை எங்களுக்காக பலியாக கொடுத்தீர். நாங்களும் கர்த்தாவே எங்களை உமக்கென்று ஆண்டவரே பலியாக கொடுத்து அன்பிலே நடந்து கொள்ள கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.